வணக்கம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 2 வாரம் ஆகுது. 2 வாரமா பல பேர் பல சிந்தனையில இருக்காங்க. இவர் எப்படி ஜெயிச்சார்ன்னு, அப்புறம் இவர் எப்படி தோத்தாரு, இவங்க என்ன பேசுறாங்க, என்ன எடுத்துக்கிறாங்க, ஐடியாலஜினா என்ன, படிப்புனா என்ன, முற்போக்குனா என்ன, சாதி ஒழிப்புனா என்ன, நான் எந்த மக்களோட வாழறேன், என்ன நடக்குதுங்க, நான் எதை நோக்கி போறேன், அப்படி இப்படின்னு நொந்து போயிருக்கும்போது தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்கிறார். யாருன்னா என் மாமன். நம்ம தான் நொந்து போயிருக்கிறோன்னு பார்த்தா என் மாமன் நொந்து வெந்து போயிருக்கிறான். துன்பத்திலும் ஒரு இன்பம் மாதிரி நீங்கள் ஏன் கஷ்டமாக இருக்கிறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் வேதனையில் இருக்கீங்க, நான் பேசுகிறேன், கொஞ்சம் சிரிங்க, சந்தோஷமாக இருங்க, நானே இப்படி இருக்கிறேன், நீங்களே அப்படி இருக்கலாமான்னு நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக என் மாமா வந்திருக்கான். ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, பெரியாரை தூக்கி பிடிச்ச எல்லா கட்சியும் ஜெயிச்சிருக்கு. பெரியாரை திட்டின 2 கட்சியும் அடித்து ஓட விட்டுக்கிறாங்க. அதில் முக்கியமான ஆள் என் மாமன். அதாவது இது பெரியார் மண்ணு சொன்னால், இல்லை எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான் பெரிய புழுத்தி மாரி பேசினான். கடைசியில் அவன் மண்ணோட மண்ணா மக்கி போய் மண்ணுக்கு அடியில் போய் தோண்டி பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு ஆகிட்டான் ஆளு. இதில் வேற பார்ப்பன கடப்பாறையான். அந்த பார்ப்பன கடப்பாறை எடுத்து பின்னாடி சொருவி, அதாவது அவங்க வீட்டு பின்னாடி தோட்டத்தில் சொருவி மறைச்சி வச்சுட்டா பழகுது. அப்புறமா யூஸ் பண்ணும், எடுத்து விட்டுக்கலாம். எங்க இது செவுத்துல இடிக்க போறனால அவன் இடிக்க போறான், அவனை இடிச்சு தள்ளி தரமட்டமாக்கிட்டாங்க. சங்கினா சக நண்பன் என்னன்னா பேசினா, கட்சிக்கார பெண்ணையே பிசுறு கிசுறுன்னு பேசினா, மேடையில் அசிங்கமாக பேசினா, மூத்திரங்கிறது சே நினைக்கும் போதே அப்போ அருவருப்பாக இருந்துச்சு, இப்போ ஜாலியாக இருக்குது. அழுவல மனுஷன் ஸ்டேஜில், அவ்வளோதான். ஆனால் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ஜாலியாக இருக்குது, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஏன்னா என் மாமன், நான் அதை மறந்துட்டேன். மாமாவோட கம்பேக் வீடியோ இது. வீடியோவில் மட்டும் தான் கம்பேக், மற்றபடி ஒன்றும் கம்பேக் கிடையாது, கும்பாக்கும் கிடையாது. என்ன பண்ண முடியும்? இப்போ போய் டிவிக்கில் சேர முடியுமா? சேர முடியாது. ஏன்னா அங்கே காங்கிரஸ் இருக்குது. இவங்க காங்கிரஸ் இருக்கிறதுல மாமா இருப்பானா கண்டிப்பாக இருக்க முடியாது. இந்த பக்கம் டிஎம்கே தனியாக இருக்கிறாங்க, அவங்க கூட சேர முடியுமா? ஆண்டாண்டு காலமாக அவங்கள திட்டியே கட்சியை வளர்த்தவன், இனிமேல் அதுவும் சேர முடியாது. சரி, ஏடிஎம்கேல சேரலான்னு பார்த்தா அவங்களே 2ஆக பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களே என்ன ஆக போகிறான்னு தெரியல. சரி ஓகே, மிச்சம் யார் இருக்கிறான்னு யோசிச்சா பிஜேபி. அப்போ பிஜேபியில் சேர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துன்னா, இவரும் பெரியார் ஏற்றுக்க மாட்டார், அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. சங்கினா சக நண்பன், அவங்களும் வா நண்பா அப்படின்வாங்க. சரி, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. எல்லாரும் எதிரி, பிஜேபி தான் நண்பன் போய் சேரலான்னு போனால் அவங்க கேட்பாங்க, உன்னை எதுக்கு நாங்கள் சேர்த்துக்கணும், உன்னை சேர்த்து உன்னை சிஎமாக்கி அழகு பார்க்கணுமா? ஆல்ரெடி பார்ப்பன கடப்பாறையை கொடுத்தோம், ஒன்றும் பண்ண முடியல. என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், டெபாசிட் கூட வாங்கலை. டெபாசிட் கூட வாங்காத உன்னை சிஎமாக்கி வளர்க்கணுமான்னு அவன் அடித்து தோற்றிடுவான். இப்போ என் மாமனோட கதி ஒன்றும் கிடையாது. மேடைக்கு மேடை பேசி திறநிதி வாங்கி வளர்க்க வேண்டியதுதான். அப்படித்தானே வாழ்ந்துனுக்கிறான் மனுஷன். ஆக்சுவலாக என் மாமா கட்சியில் விட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணலாம், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக போகலாம். ஏன்னா இவ்வளோ தோத்த பிறகும் 15 வருஷமா ஒரு இடத்துல கூட ஜெயிக்காமல் இருந்தோம், இன்னமும் மேடை ஏறி பாசிட்டிவிட்டியை பரப்புறான். வாங்க இன்னிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு. அதை பார்க்குறப்ப உணர்ச்சி வரும்னு பார்த்தா உணர்ச்சி வருது. 1.5 மணி நேரம் பேசுகிறான் மனுஷன். என் ஃப்ரெண்டு கேட்குறாப்புல, நடுவில் என் மாமா யோசிக்கிறப்ப என்ன மறந்துட்டாரா, ஸ்கிரிப்டை மறந்துட்டாரா? எனக்கு வந்துச்சுக்கோம். என் மாமா 2 விஷயத்தில் வெயிட்டு. போர் நடக்கிறப்ப ரூம் போட்டு அழுதாப்புல. அந்த 2009 போர் உச்சத்தில் இருக்கிறப்ப என் மாமனும் உச்சத்தில் போய் அழுதான், அதில் ஒரு வெயிட். 2வது என் மாமா பேசுறதுல வெயிட். என் மாமனை மாரி பேச இங்கே ஆளே கிடையாது. விளாட்டா 60 வயசு கிழவன் 1.5 மணி நேரம் பேசுகிறான், பார்த்துங்க. சாதாரண விஷயமா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. என்னன்னா, இப்போ சிஎம் சார் 50 வயசு, பெரிய ஹீரோ, அவரே டை அடிக்காமல் போய் பதவியில் இருக்கிறாரு, சீட்டில் உட்காராரு, வேலையை பார்க்குறாரு. இவன் 60 வயசு கிழவன், தனிக்கு ஹீரோ கிடையாது, எதுவும் கிடையாது. இயற்கை விவசாயி, இயற்கையோட ஒன்றி வாழறவன், எளிய தமிழ் பிள்ளையின் பிள்ளை. அவரு எதுக்கு டை அடிக்கிறாள் எனக்கு புரியலையே. 60 வயசு ஆள் 60 வயசு மாதிரி இருக்க வேண்டியதானே, நரச்ச முடியோடு இருக்க வேண்டியதானே. ஏன் நரச்ச முடியோடு இருந்தால் ஓட்டு போட மாட்டாங்களா? இதுக்கு முன்னாடி மட்டும் ஓட்டு போட்டு கீழ்ச்சிட்டாங்களா? நரச்ச முடியோடு இரு, இயற்கையாக இரு, எதுக்கு டையு? இதில் வர எளிய தமிழ் மக்கள், இயற்கை விவசாயி, பிளாஸ்டிக் வைக்கணும், தலையை என்ன கரும்பு தட்டாடுவார், நார்மலாக இருக்க முடியாது 60 வயசு தாத்தா? எனக்கு அந்த கேள்வி எப்பவுமே இருக்குது. கேட்டால் அவரு இது பண்ண உனக்கு என்ன? நான் கேட்குறேன், எதுக்கு டை? நார்மலாக இரு, இன்னும் எத்தனை இது பண்ண போகிறேன் டை அடிச்சு இளமைன்னு காட்டி? அதாவது இன்னும் எத்தனை எலெக்ஷனில் போய் மோதி தோக்க போகிறேன்னு கேட்க வந்தேன். சரி, ரொம்ப நேரம் என் மாமா பற்றி பேசிட்டே நான் ரொம்ப நாள் ஆச்சு, அது மனசு விட்டு பேசுறது. இப்போ என் மாமா பேசுறத பார்ப்போம். 7 அடி நீளம் தாண்ட 70 அடி பின்னோக்கி போய் ஓடி வர வேண்டியது இருக்கிறது. 7 அடியை தாண்டறதுக்கு எது 70 அடி பின்னோக்கி போனோம் எனக்கு புரியலையே. இப்போ 70 அடி ஓடிறப்பே டயர்டாகிறான் மனுஷன். 7 அடி தாண்டும் போது கிட்ட வந்து கோட்டுக்கிட்ட வந்து டயர்டாகி மூந்துறாப்புல. ஒவ்வொரு வாட்டி 15 வருஷம் இப்படி 70 அடி ஓடி ஓடி கிட்ட வரும்போது ஊந்துடுறாப்புல. என்னென்ன பேசுகிறான் ஒரு ஆரம்பத்தில். ஏன்னா வந்தகர் வந்து உற்சாகப்படுத்துகிற ஆள். அடுத்த 5 வருஷத்துக்கு வரணும்ல திருநிதி, அதுக்காக 7 அடி தாண்டு 70 அடி பின்னோடிக்கும் நான் ஓடியானே இருப்பேன். ஓடியாந்து கோட்டுக்கிட்டு ஊந்துடுறேன். இந்த பின்னோக்கி போனது 7 அடி அல்ல, 70 அடி பாய்வதற்கு என்பதை என் அன்பு தம்பி தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 70 அடியா? 7 இன்ச்சு கூட பாய முடியல.
எந்திரிச்சு கூட நிற்க முடியல என்னால். அந்த மாதிரி எந்திரிச்சு என்ன இது 7 அடி 70 அடி பாயறதுக்கா 7 சென்டிமீட்டர் பாய கூட வக்கு இல்லை. இத்தனை வருஷமா என்ன சொல்றது? அதான் என் மாமா தான் நல்ல கருப்பாலே 15 வருஷமா டெபாசிட் கூட வாங்கலை. எல்லாரும் 7 அடிக்கு 70 அடி நான் பாயிறேன் போ. என்ன கருமம் இது? திருந்தலை மனுஷன். இப்போ காலம் மாறுது, இன்னும் மாறணும் இல்லை திருந்தணும். பெரியார் தெரியாமல் திட்டோம், மறுபடியும் ஏற்றுக்கலாம், மறுபடியும் முற்போக்கு பேசலாம், சாதி ஒழிப்பு பேசலாம். ஏன்னா ஆல்ரெடி பெரியாரை பாராட்டினால தான். இப்போ ஒன்றும் இல்லை, தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிருக்குன்னா மன்னிச்சிட போகிறாங்க, மாற்றிக்கன்னா மாற்றிக்க போகிறாங்க. மறுபடியும் பெரியாரை கையில் எடுத்து அம்பேத்கர் கையில் எடுத்து சாதி ஒழிப்பு பேசி சமத்துவம் பேசி களமாட வேண்டித்தான். அதை விட்டுட்டு 7 அடி தாண்டு 70 அடி. ஒரு தேசிய நம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து போராடி நமது மாவீரர்கள் இன்னுயிரை ஈந்தது உண்மையானால் நாம் உறுதியாக வெல்லுவோம் என்பதும் உண்மைதான் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உறுதியாக வெல்வாங்களாம். எப்போ வெல்வீங்க? 15 வருஷமா இல்லை, இனிமே எப்போ? அடுத்த 5 வருஷம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா கட்சியே இதுவாயிடுச்சு. கொஞ்சோண்டு திருநிதியை வச்சு என் மாமா மட்டும் வாழ்ந்துனுங்கிறாப்புல. அடுத்து அந்த திருநிதி வரணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அதுக்காக என்னென்ன பேச வேண்டியதாக வரும்? உண்மையானால் வெற்றி பெறுவது உண்மை. எப்போ? அடுத்த ஜென்மத்தில் பிறந்து வாங்க. அது வரைக்கும் அம்மாவை பேசிட்டே இருப்பாப்புல டை அடிச்சின்னு. தலைவர் நமக்கு கற்பித்ததான் விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் கற்கள் ஒன்றும் அல்ல. 15 வருஷமா ஒரே டைலாக், சொற்கள் தான், கற்கள் இல்லை. 15 வருஷமா எவ்வளோ கல் தான். அதாவது விமர்சனமா? எலெக்ஷன்ல தோத்தது விமர்சனமா? தோத்துட்ட அசிங்கம் இருக்கு, ஆனால் அதை மறைக்கிறதுக்கு விமர்சனங்கள், சொற்கள், கற்கள். 15 வருஷமா ஒரு சில டைலாக், இந்த சொற்கள், கற்கள், முயற்சி, பயிற்சி, என்ன கரும. அது இல்லாமல் கை தட்டி விட வைக்கிறது, இது மாறாது. அப்புறம் வா அப்படின்றது என்ன இது? அப்புறம் மூக்கு நோன்றது, மூக்கு மூடிய பிச்சு போகிறது. 15 வருஷமா சில விஷயம் மாறவே இல்லை. இப்படி மாறாமல் இருந்தால் எப்படி ஜெயிப்பீங்க? சொற்கள் தான், கற்கள். கடுப்பா இல்லையா? அங்கே உட்காந்துக்கிற மக்கள் நான் கேட்குறேன், இதே டைலாக் எப்படி தான் கேட்குறீங்க? காது வலிக்கலையா? என்ன பண்ண யோசிங்க. ஒரு மனுஷன் கட்சி நடத்துறாரு, ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும். 15 வருஷமா ஒன்றுமே நடக்கல, டெபாசிட் கூட வாங்க முடியல. இப்படி இருக்கிறப்போ ஒரு மனுஷன் எதுக்கு கட்சி வச்சுனுக்கிறாரு? எதுக்கு வச்சுக்கிறாருன்னா அப்புறம் திருநிதி வாங்கி ஓட்டணும் இல்லை. இப்போ இவனுக்கிட்ட இப்படி பேசினாதான் நான் கற்கள் சொற்கள்னு அவனை தான் நம்புறான்லே. கற்கள் சொற்கள் தாங்க. திருநிதி வச்சிங்க. அடுத்த மீட்டிங் நான் பார்த்துக்கிறேன். மரத்துக்கிட்ட பேசுங்க, காற்றுல பேசுங்க, கைத்துல பேசுங்க, வயிற்றுல பேசுங்க. முடியல. அவனுக்கு ஒரு ராகம்னா இவரு ஒரு ராகம். எங்கு உன் மொழி நிராகரிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்கிறான். மொழியா? உன்னை நிராகரிச்சிட்டாங்க, 15 வருஷமா நிராகரிக்கிறாங்க. இன்னமும் மொழி நிராகரிச்சுட்டா குரல் வலை வயிறு அடிக்க இதா இருக்குது. என்ன நீ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கஷ்டமா இருக்குது. என்ன நாங்கள் உட்காந்து கேட்குறோன்னு பார்த்தா கஷ்டமா இருக்குது. 15 வருஷமா ஒரே டைலாக், எங்கு உன் மொழி நிராகரிக்கிறோ அங்க கரக்கா கடுப்பு. அருகில் தான் இருக்கிறது இலக்கு. அருகில் தான் இருக்கிறது இலக்கு. எவ்வளோ அருகில்? பக்கத்தில் தான். ஆனால் தெரியுதா? தெரியாது. ஏன்னா இமேஜினேஷன் இலக்கு 15 வருஷமா தெரியல. பக்கத்தில் தான் இருக்கு, பக்கத்தில் தான் இருக்கு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இலக்கு இது வரைக்கும் பார்க்கல. இன்னமும் அருகில் இருக்கு இலக்கு. உங்க கண்ணுக்கு தெரியாது, மாய பிம்பம் அது. கடவுள் கூட கண்ணுக்கு தெரிஞ்சுருவாங்க. என் மாமனோட இலக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அருகில் தான் இருக்குது. நீ என்னென்ன சொல்ல போறானோ திருநிதிக்காக எவ்வளோ கதை. அருகில் தான் இருக்கிறது இலக்கு, உழைப்பு உறுதியாக இருக்கிறது. அநீதியும் அக்கிரமமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார். ஒரு நாள் என் மக்கள் நம்மை தேடுவார்கள். அது எந்த நாள் தெரியாது. ஒரு நாள் தேடுவார்கள். எந்த மக்கள் அதுவும் தெரியாது. இது யாருன்னா அவங்க சொந்தக்காரங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, கட்சிக்காரங்க தேடுவாங்க. எங்கள் மாமா ஒரு நாளை காணோம், திருநிதி வாங்குறேன்னு போனாரு, எப்போ ஒரு தேடுவாங்க பொழுது. என்னையா ஒரு நாள் தேடுவாங்க, ஒரு நாள் தெரியும். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல தேடுவாங்க. எப்போ தேடுவாங்க தெரியலையா? எதுக்கு தேடுவாங்க? உன்னை ஏன் தேடணும்? இதான் பார்ப்பன கடப்பாறை வச்சுருக்கிறீங்க. ஒரு நாள், எந்த நாள்? இன்று போய் நாளை வான்ற மாதிரி இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு ஒரு நாள் அடுத்த எலெக்ஷன் முடியும். அப்பயும் ஒரு நாள் மக்கள் தேடுவாங்க. அப்புறம் 90 வயசு ஆடும். என் மாமன் மட்டும் கல் மாதிரி இருப்பான், அப்பயும் டை அடிச்சுன்னு. அப்பயும் ஒரு நாள். நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனா தெரியுதான். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. கரெக்டு தான். தலைவனை ஏற்றுக்கினாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நீ பேசுனது வேடிக்கையா இருக்கா? நீ பேசுனது சீரியஸாக இருக்குது. என்ன பேசுன நீ? அப்படின்னா பேசிக்கிச்சா? அசிங்கசியமாக பேசுன. கட்சிக்காராக்காவே அந்த பெண்ணையே பிசுறுன்ன, அப்புறம் என்னென்னமோ சொன்ன, மூத்திரன்ன, அப்புறம் பாலியல் வழக்கில் போய் மன்னிப்பு கேட்டு வந்த. இதெல்லாம் இவர் பேசுறது வேடிக்காது. நல்ல வேடிக்கை எடுத்துக்கினாங்க. சீரியஸாக எடுத்துன்னு உன் தலைவனாக்கினா என்ன ஆகுது? இப்போ இந்த மேடையில் தாக்குத்தான்னு பேசினுக்கிற. உன்னை சீரியஸாக எடுத்துன்னு உன் தலைவனாக்கி உன்னை ஜெயிக்க வச்சா அசிங்கசியமாக பேச வேண்டியது எல்லாரும். கருத்து கரெக்டானா அது நீ பேசலாமா மாமா?
என்னமாம்மா இது, நீ பேசுறத வேடிக்கையாக கூட எடுத்துக்க கூடாது, அப்படி நிராகரிச்சணும், காதில் ஒரு அடப்பு வச்சுக்கணும். என்னை தோற்கடித்து நீ தோற்று போவாய். அவர் தோக்கடிச்சா நீங்க தோத்துருவீங்க, அவர் தோக்கடிச்சா அவர் தோக்க மாட்டாரு. ஏன் சொல்லுங்க, அவருக்கு தான் திரள் இது வருது. அவர் என்ன மோட்டிவேஷன்ல எலெக்ஷன் பாக்குறாரோ அதுல அவர் ஜெயிச்சிடறாரு. ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் கூட்டணி வைப்பாப்புல, ஃபர்ஸ்ட் 5 சீட் ஜெயிப்பாங்க, 10 சீட் ஜெயிப்பாங்க, அப்புறம் காலப்போக்கில் அது வந்து வெற்றிக்காகி ஒரு முதலமைச்சர் ஆகலாம். ஜெயிக்கிற எண்ணமே கிடையாது, நீ தோற்று போவாய். ஏன்னா என் பிளான் வந்து எனக்கு தான் தெரியும், என் பிளான் கரெக்டாகுது. இதுக்கு முன்னாடி 2 கட்சி, இப்போ 3 கட்சி, ஜாலி தான். நீங்க தோத்துருவீங்க, தோற்கடித்து தேங்க்ஸ், நல்ல எவ்வளோ தோற்கடிக்கிறீங்க. ஜெயிச்சா என்ன வருது, கடைசியாக நான் வென்று முடிப்பேன், அன்னைக்கு நீ என்னோடு சேர்ந்து சிரிப்பாய். ஏன் நான் காலத்தின் மகன். காலத்தின் மகனா? நீ காலத்தின் மகன் கிடையாது, நீ தேவையா மகன். அதாவது தேவையா மகன், உங்களுக்கு எலெக்ஷன்லாம் அது தேவையில்லை. காலத்தின் மகனாமே நல்லா சொல்லலாம். மனுஷனே தோத்துட்டுக்கிறாரு, தோத்த மனுஷனை ஏன் குத்தணும்? காலத்தின் மகன் தேவையா உங்களுக்கு எலெக்ஷன் அப்படி சொல்ல வந்தேன். அவர் வென்று முடிப்பாரா, நம்ம சிரிப்போமா? கடைசியானா எப்போ? இப்போ 2026 இது கடைசி இல்லை, அடுத்த வாட்டி அதுவும் கடைசி இல்லை, அதுக்கு அடுத்த வாட்டி எதுவும் கடைசி கிடையாது. ஏன்னா அன்னைக்கு தான் டைலாக், கடைசியா நான் வென்று முடிப்பேன், நீ சிரிப்பாய். எங்க சொர்க்கத்துல முடிஞ்சிடும், கதை முடிஞ்சிடும், எல்லாரும் சொர்க்கம் போயிடும்ல. எதற்காக நமது முன்னவர்கள் போராடினார்கள்? நமது மாவீரர்கள் எதற்கு இத்தனை ஆயிரம் பேர் உயிரை கொடுத்தார்கள்? நீ நல்லா இருக்கத்தான், நல்லா செழிப்பா இருக்கிறல்ல. இப்போ இத்தனை பேர் உயிரை கொடுத்தாங்கன்னா நீ போருக்கு போனியா, குண்டடி பட்டியா, இல்லை வெட்டுக்காயம் வந்துச்சா, எதா இருக்கா? நல்லா தலை செழிப்பா இருக்கிற. படம் எடுக்கல, இந்த பிஸ்னஸும் இல்லை, இந்த கூட்டணி கட்சி வைக்கல, எந்த ஆட்சியும் பிடிக்கல, எந்த அதிகாரத்தையும் எடுக்கல, ஒரு டெண்டர் கூட வாங்கல. ஆனால் செழிப்பா இருக்கிற. இத்தனை பேர் உயிரை கொடுத்தாங்கன்னு சொல்லி நீ செழிப்பா இருக்கிற. அதுக்காகத்தான் பொழுது அப்படிதான் இருக்குது. இத்தனை பேர் உயிரை கொடுத்தாங்க, இங்க எதுக்கு நீங்க பேசினீங்க? என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்க ஜெயிச்சிட்டா என்ன நடக்கும்? பொய் கதையா இருக்குது, அது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓட்டு போடல. இன்னமும் எதுக்கு உயிரை கொடுத்தாங்கன்னா நீ செழிப்பா இருக்கத்தான், அதுக்காகத்தான் இன்னும் பேசுற. செழுமையா சீமான், செந்தமிழன் சீமான் இல்லை, செழுமையான சீமான், இன்னும் செழுமையா இருக்கிற மனுஷன். ஆச்சரியமா இருக்குது. அது ஒரு விஷயத்த நான் கத்துக்கணும் சீரியஸா. அவர்கள் உயிர் இல்லை நம்மோடு, ஆனால் கனவு இருக்கிறது நம் கையோடு. கனவு இருக்கா? என்ன கனவு? இந்த கனவா? அதாவது போர் நடக்கிறப்ப நீங்க ரூம் போட்டு அழுதிங்களே, அப்ப நடந்ததெல்லாம் கனவா? என்ன கனவு? இங்க சிஎம் ஆகி என்ன பண்ண முடியும்? இங்க அப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு இலங்கையை கட்டமைக்க போறீங்களா? என்ன பண்ண முடியும்? கனவு இருக்கு. 15 வருஷமா கனவு இருக்கு. என்ன கனவு? 2 கார் தான் இருக்குது, இன்னும் ஒரு 4 காரு. பையன் அமெரிக்கா ஸ்கூலில் படிக்கிற, அமெரிக்காவுக்கு அனுப்பலாம், அப்புறம் வாடகைக்கு இருக்கிற வீடு சொந்த வீடாக்கலாம். இப்படியாப்பட்ட கனவா எனக்கு இருக்கு? உங்களுக்கு என்ன கனவு இருக்கு? சும்மா கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பும் தவிப்பும் விரியுமா? விரியும். என்னயா இது? விரியும் என்ன சொல்றது? எவ்வளவு பெரிய மனுஷன், இன்னும் வெறி கேள்விப்பட்டிருக்கேன், விரி இப்பதான் பாக்குறேன். விரி நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். நான் உள்ள போயிருந்தாரு என்ன ஆயிருக்கும் யாருக்குமே தெரியாது, ஏன்னா போவே மாட்டாரு. என்னன்னா மாமா சொல்றது பிளாக் ஹோல் ஒண்ணு. இப்போ பிளாக் ஹோலுக்குள்ள போனா என்ன இருக்கும் யாருக்கும் தெரியாது. அது மாதிரி மாமா சட்டமன்றத்துக்குள்ள போனா என்ன பண்ணுவாரு அதுவும் யாருக்கும் தெரியாது. எல்லாம் மர்மம், மாயை தான். அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியாது, உள்ள போவாரா தெரியாது. நல்ல வேலை நீங்க ஜெயிக்கவில்லை. உள்ள போய் நடக்காத விஷயத்த மனுஷன் எப்படிலாம் சொல்றாரு. அதாவது மறுபிறவி இருக்குன்னு சொன்னா நம்ம நம்பவும் நம்பாமல் போகலாம். அந்த மாதிரி தான் இவர் உள்ள போவார்னா நம்பணும் நம்பாமல் போகலாம். நம்புனா நீங்க திருநிதி கொடுப்பீங்க, நம்மளாம் ஓட்டு போட மாட்டீங்க. மறுபடியும் வந்து இதே கதை அடுத்த 5 வருஷம் கழிச்சு. நல்ல வேலை உள்ள நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். 5-6 பேரோட வந்திருந்தாரு, எல்லாம் வெளில போயிருப்பீங்க. ஏன் அவ்வளோ நாத்தம் என்ன தெரியலையே. ஒரு 5-6 பேர் வந்தால் என்ன ஆயிருக்கும்? எப்படி எல்லாம் வெளில போவாங்க? 5-6 பேர் வந்தால் தூக்கி எட்ட உட்கார வச்சிருப்பாங்க, பேச டைம் இருந்திருக்காது. ஏன்னா 5-6 பேர் உள்ள வந்தால் என்ன சிஎம் ஆக்கியிருப்பாங்களா? சபாநாயகர் கூட்டம் வாங்க 5-6 பேர் அன்னிங்களா? ஐயோ நீங்கள் சிஎம் மேலே உட்காருங்க, சபாநாயகராக உட்காந்துருங்க. ஆனால் 5-6 பேர் ஜெயிச்சுக்கிறீங்க. சிஎம் அவரை கனவுல போய் இப்போ 5-6 சீட்டுக்கு வந்துட்டான் மனுஷன். 5-6 பேரோட உள்ள போயிருந்தேன், எனக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, நான் உள்ள போய் ஒன்று கத்தியிருப்பேன். எங்கே கத்தியிருப்பேன்? பேசும்போது வெளில அடிச்சிருப்பாங்க, வெளில போ நீ வேணாம் கிளப்பு. 5-6 பேர் எதுக்கு? என்ன கேட்க போகிறேன்? 5-6 பேரா? ஒரு ஆள் ஏன் டெபாசிட்டே வாங்கலை? இல்லை 5-6 பேர் பெருங்கனவு. இதான் அந்த பெருங்கனவு பொழுது. 5-6 பேரோடு உள்ளே போகணுமா? உள்ளே போனால் இப்போ கூட போகலாம்,
ஒரு ரெக்வஸ்ட் கேட்டு போய் சுற்றி பார்த்துருவாங்க. எப்படி இருக்குது நான் 5 உள்ளே போய் யாரும் இல்லாத போய் கத்திடுவாங்க. அவனு கத்திடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆசையை தீர்த்துக்குங்க. அப்படி தான் தீர்த்துக்கணும். நீ கொடு, நான் மாட்டு சாணத்திலேருந்து சிலிண்டர் தயாரித்து என் பிள்ளைகள் கொடுக்குறேனால என்பார். இந்த பொய்க்கு தான் உன்னை தோக்கடிச்சிருக்கிறாங்க. மாட்டு சாணத்துலேருந்து சிலிண்டரா? இப்பயும் ஒன்று கேட்டு போல. எங்க மாட்டு சாணத்துலேருந்து சிலிண்டர் தயாரித்து ஒரு 1000 சிலிண்டர் உன் கட்சிக்காரனுக்கு கொடு, நாங்கள் பார்த்துக்குறோம். அது எரியுது பார்க்குறோம், எத்தனை நாள் வருதுன்னு பார்க்குறோம். முதல்ல அதை எப்படி சிலிண்டரில் அடைக்கிறேன்னு பார்க்குறேன். எப்படி மாட்டு சாணத்தை வச்சு காய வச்சு வாயில் இழுத்து ஊதி அடைச்சி கொடுப்பீங்களா? எப்படி? எவ்வளோ பொய் தான் அநியாயத்துக்குன்னு. தோத்த பிறகுமா சும்மா நீங்கள் நான் கஷ்டத்தில் திறநிதி கொடுங்க, அடுத்த 5 வருஷம் நான் மேடை போட்டு பேசணும், என் குடும்பத்தை பார்க்கணும்னா பரவாயில்ல. மாட்டு சாணத்துலேருந்து சிலிண்டர் கண்டுபிடிச்சி நான் கொடுக்குறேன். ஒன்றும் கேட்டு போகல. 100 சிலிண்டர், 100 வேணாம், ஒரு 10 சிலிண்டர் மாட்டு சாணத்தில் உருவாக்கி கொடுங்க. ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு தொழிற்சாலையை வச்சு கட்டி கொடுங்க. உங்கள் கட்சிக்காரனை வேலைக்கு வைங்க, அவனுக்கு சோறு போடுங்க, கொடுத்தா பாருங்களேன். சும்மா பொய் வாயில் சொல்கிறதானே உண்மையை எப்படி வர வைக்க முடியும்? அப்படியே பொய்யை சொல்லி திறநிதி கலெக்ட் பண்ணலாம். எலெக்ஷன்லாம் ஜெயிக்க முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா. அன்னைக்கு மனுவா? என்ன சிஎம்மா வாழ்கிறியா? மனுஷன் மனசுக்குள்ள சிஎம் நினச்சிக்கிறாப்புல. மனு கொடுக்கவா? இல்லை சிஎம் இல்லை, ஐஏஎஸ் இல்லை ஐபிஎஸ் இல்லை அதிகாரி, அரசு அதிகாரி மனு கொடுப்பாங்களே. மனுவா? உங்ககிட்ட மனு கொடுக்கணும். நீயே கோர்ட்டில் போய் மனு கேட்டு வந்தாலும் உங்ககிட்ட மனு கொடுக்கவா? எப்படி எனக்கு புரியலையே. என்னென்னு மனு கொடுப்பீங்க அவர்கிட்ட? இந்த மாதிரி ரோடு சரியில்லை மனுவா? அப்புறம் ஊரில் வெள்ளம் வந்து போச்சு, தண்ணி வடியில், நீங்கள் கவர்மெண்ட்டை சொல்லி இது பண்ணுங்க. எதுக்கு உங்ககிட்ட மனு கொடுப்பாங்க? உங்ககிட்ட என்ன கொடுக்கணும்? உங்கள்கிட்ட திறநிதி தான் கொடுக்கணும், வாங்கி வச்சுப்பேன். நான் பாட்டுக்கு படம் எடுத்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2 படத்தை எடுத்து பிடிச்சி நடிச்சு பழத்திட்டு இருந்துருப்பேன். இப்பயும் ஒன்று கெட்டு போல. படம் எடு. நீ சொன்ன பொய் கதையெல்லாம் வச்சு ஒரு படம் எடு, அது ஓடாது. அப்போ தெரிஞ்சுக்கோ படம் எடுக்க கூட லாய்க்கலன்னு. ஏதோ படம் எடுத்து போய்ச்சிருப்பாருமே, யார் தடுத்து நிறுத்தினா? எடுத்து போய்ச்சிங்க. ஆமாம், எப்படி படமே எடுக்கலை, இந்த பிஸ்னஸும் இல்லை, எப்படி தான் படம் வருதுன்னு தெரியலையே. திறநிதி தான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காரணம், இங்கே இருக்கிற அதிகாரமும் இந்திய ஒன்றிய அதிகாரமும் நமக்கு எதிராக இருக்கிறது. இந்தியா எதிராக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எலெக்ஷனில் நின்று பிரதமர் ஆகணும், இந்தியாவை கைப்பற்றணும். எதிராக இருக்கிற இந்தியாவை கைப்பற்றி ஆதரவாக மாற்றணும். அதான வழி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிஎம் ஆசைப்படுறீங்க. சிஎம் ஆகி என்ன பண்ண முடியும்? தமிழ்நாடு தனிநாடு ஆக்கி, அப்புறம் ஆர்மி செட் பண்ணி, பொருளாதாரத்தை ஈட்டி, அப்புறம் இது பண்ணி எதிராக இருக்கிறவங்களுக்கு சொன்னீங்க. என்ன இது? பிரதமராகி செய்யலாம். சிஎம் ஆசைப்படுறீங்க. நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும்? பிரதமர் ஆகணும். உங்கள் குறிக்கோள் பிரதமர் ஆகணும். போங்க, இந்தியா ஃபுல்லாக போய் அந்த பொய் கதையை அடிச்சு விடுங்க. இதே அதிகாரம் நம்மிடத்தில் வந்தால், அதிகாரம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ மாமா சூப்பராக சொல்லுவார். அவர்கிட்ட அதிகாரம் வந்துச்சு. இந்திய நாட்டிலே பிற மொழிவழி தேசிய மக்களின் தலைவர்கள், மாநில முதலமைச்சர் கூப்பிட்டு, என் தாயக விடுதலையை ஆதரிப்பவன் எவன், எதிர்ப்பவன் எவன், எனக்கு சொல்லு. இப்படி ஒரு கேட்ட உடனே அவங்க சொல்லிடுவாங்க. சொல்லணும்னு சொல்லிடுவாங்க. எல்லா முதலமைச்சரும் சீமான் கேட்டோன்னா, ஐயோ நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்லிடுறேன், ஆதரவாக எதிர்ப்பு நான் உடனே சொல்லிடுறாங்க. ஏன்னா நாங்கள் இதுங்க உங்களுக்கு அவன் ஸ்டேட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. முதல்ல இவர் கூட்டாக வரவே மாட்டாங்க. இவர் கூட்டு ஆதரிப்பவன் எவன், எதிர்ப்பவன் எவன் சொல்லு, நான் சொல்லிடுறேன். ஐயோ நீ எதிர்க்கிறன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சுற்றுரு. அப்படி தான் இருக்குது. அவன் 1500 வேலையில் கூட்டவொடனே ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியா? ஏன்னா இங்கே இருக்கிற பிரச்சனை தானே. இந்தியா நாட்டில் இது ரொம்ப பிரச்சனை, எல்லா ஸ்டேட்லையும் இது முக்கியமான பிரச்சனை. இவர் கூட்டு கேட்டோன்னே சொல்லிவிடுவாங்க. சொன்னோடனே இவர் போர் எடுத்துரு. அப்படியே போர்க்காலம் தான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்டுக்கு போர், இந்த ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்டுக்கும். எதிர்க்கிறவன் ஆதரிக்கலாம் இந்த பக்கம் வா, நீ சேஃப். எதிர்த்துட்டு அவ்வளோதான், டுமால் என்ன வாயில் போடுவாங்க டுபீர்னு. அப்படி தான் இருக்குது. ஏன்னா நடக்க போகிறது இல்லை, சும்மா சொல்லி வைப்போம். சுட போகிறதுல வாயில் சுடுவோம். டுபுல் டிகிர் போட்டேன்டா குண்டு கொண்டு அப்படியே அழிச்சிடுவேன், தரமட்டமாக்கிடுவேன். ஆதரிப்பவன் எவன், எதிர்ப்பவன் எவன் கேட்டுட்டு என்ன பண்ணுவார்னா, என்னோடு நிற்க போறது யார், எனக்கு எதிராக நிற்க போறது யார்? இந்த நிலைப்பாட்டை உருவாக்க முடியுமா? முடியாது. நிலைப்பாட்டை உருவாக்க முடியுமா? முடியாது. நிலைப்பாடு தானே முக்கியம். என்னோட நிற்க போவது யார், எதிர்க்க போவது யார், நிலைப்பாடு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டு போர் பண்ண முடியாது, வாயில் கூட துப்பாக்கி எடுத்து சுட முடியாது. கேட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். என்ன கதை நடக்காது. இவன் ஜெயிக்க போகிறதும் இல்லை. ஜெயிச்சா மற்ற ஸ்டேட்டுக்காரனை கூப்பிட்டு நீ எனக்கு ஆதரவாக இருக்கியா எதிராக இருக்கியா கேட்பாரான். உடனே அவன் சொன்ன நிலைப்பாடு எடுத்துட்டு போர் போடுவார். பக்கத்து ஸ்டேட்டுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு சண்டை. முதல்ல இவங்களாம் அழிச்சிட்றேன், டும்முன்னு போட்டு இவங்க எல்லாரும் அழிச்சிட்டு, இந்தியாவில் இருக்கிற மற்ற நம்மளை எதிர்க்கிற எல்லாரும் அழிச்சிட்டு அப்புறம் திரும்ப இலங்கைக்கு. என்ன கதை? இந்த கருமத்தை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் நம்பி திறநிதி அனுப்புறானு. அங்கே உட்காந்து ஆடு கத்துறானு, கை தட்டுறானு. யாரா நீங்கள? அது இல்லை, இவன் பேசுறது ஒரு பேச்சு, அதையும் கேட்டு நான் பேசுறேன் பாருங்க. என்ன நீங்க பாராட்டணும். கச்சத்தீவை கொடுத்த நிலத்தை திருப்பி எடுக்க முடியல, கொடுத்ததான் என்று 2 கட்சியும் சொல்லுது. ரங்கராஜ் பாண்டிய காலத்துல இதே பதில்.
அன்னைக்கே ரங்கராஜ் பாண்டே ஒன்று வச்சு அனுப்பிச்சாப்புல. இன்னமும் கொடுத்ததான் ரங்கராஜ் பாண்டே ரிட்டையர் ஆகி அடுத்த சேனல் ஆரம்பிச்சிட்டாப்புல. எவனும் நிறுத்தல, கொடுத்ததான் கெடுத்ததான். இதை நம்புறானுங்க பாரு, இதை வந்து கேட்கறானுங்க பாரு, உண்டு இதுக்கு உணர்ச்சி சாராம பொங்குறானுங்க பாரு. கொடுத்தாச்சா அவ்வளோதான், என்ன பண்ண முடியும்? அப்பயே ரங்கராஜ் பாண்டி செவில் வச்சிருப்பேன். நீங்கள் சிஎம் என்ன கீச்சிருங்க ஒன்றும் இல்லை, அப்படியே ஓடியா நான் மனுஷன் பதில் இல்லாமல். இப்போ மேடையில் ஏன்னா கேள்வி கேட்க ஆளு இல்லை, அவன் கேட்குறான். திறன்நிதி இதுக்காக ஒரு பேச்சு வர்றவன் அப்படியே மயக்கி அப்படி வச்சுக்கணும். இன்னமும் கொடுத்ததான் நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம் ஒரு காலத்தில், நம்பினும் இருங்க. அவனுக்கு பிரச்சனை ஆமகரி தின்னா இல்லையான்னு ஒத்தடே கேட்டிங்களா? என்ன வார்த்தை! ஒரு கட்சி தலைவர் மேடையில், அதுவும் மே 18, அது என்ன நாள்? அந்த நாளில் பேசுகிற வார்த்தையா அது? அசிங்கமாக இல்லை? இதைத்தான் இத்தனை வருஷமாக இதைத்தான் பண்ணுற ஆள். எங்கேயா பேசிக்கின்னு அசிங்கமாக பேசிக்கின்னு, பெண்கள் அசிங்கமாக பேசிக்கின்னு, ஏதாவது வழக்கு வாங்கி அங்கே போய் மன்னிப்பு கேட்டுன்னு கேவலமாக இருக்குது. என்ன நாள், என்ன மேடை, எந்த மேடையில் என்ன பேசுகிறீங்க? அசிங்கத்தை பேசுகிற மேடையே அது. கருமம். இவன் தலைவன், இவனுக்கு இத்தனை பேர் உட்காந்துப்பானுங்க, உட்காந்து சிரிச்சுன்னுக்குறானுங்க. அந்த நாள் நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்கள் ஆள் சும்மா இருக்காமல் எது சொன்னாலும் அங்கே போய் சொல்லுங்க பார்ப்பேன். நீங்கள் ஆமக்கறி சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா இருக்கு, அங்கே போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு அப்போ ரஷ்யாவில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்குன்னப்பா. அப்போ இந்தியாவில் AK-74 இல்லை. இப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமாம் அது அங்கே போய் சொல்லுங்கள். அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்? இவன் திருந்தலை மாமா, திருந்தவும் மாட்டான். இன்னமும் அதே கதை. அவர் சொன்னாராம், அவர் உயிரோடு இல்லை, அதனால சொல்லினே இருக்க வேண்டியதான். அவர் இதை சொன்னார், அதை சொன்னார், அப்புறம் விட்டால் கவிதை எதை சொன்னார், அப்புறம் லவ் லெட்டர் எதை சொன்னார். ஏன்னா மனுஷன் வந்து இங்கே ஜெயிலில் இருக்கும்போது லவ் லெட்டர் எழுதி கொடுத்ததா இங்கே பாண்டிச்சேரியில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை கூட அவர் தான் சொல்லியிருப்பாரு. நானா எழுதுறேன், அவர் எழுத சொன்னார், எழுதுறான் தம்பி உன் திறமை தெரியட்டுன்னு சொன்னார். ஜெயிலு ஃபுல்லாக தெரிஞ்சுது, வார்டனுக்கு தெரிஞ்சுது, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சுது. நானா ரூம் போட்டு ஆகுதான், அவர் போட சொன்னார் அந்த டைமில் 2009. அடித்து விட வேண்டியதுதான். இன்னமும் ஆமாக்கிற அவர் சொன்னாராம். அங்கே தானே ஷெஃப் தானே அவர் தலைவர். தலைவரை போய் எப்படி கேவலப்படுத்துகிற மனுஷன் தெரியாது. பிரபா மெஸ்ஸுன்னு ஒன்று வச்சுருந்தாரு. அங்கே அந்த மெஸ்ஸில் இதெல்லாம் கிடைக்கும். ஈழத்தில் ஒரு ஹோட்டல் வச்சு அதன் இடத்துல ஹோட்டலில் பிரச்சனை, அந்த ஹோட்டலுக்கும் பக்கத்து ஹோட்டலுக்காரனுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் நம்ம வந்து இப்போ கொண்டாடுறோம். இன்னும் ஆமாக்கிறேன் அங்கே ஏன்டா பேசணும், இதை விடுங்கடா, தெரியாமல் சொல்லிட்டேன், இல்லை அந்த கதையை விட்டுருங்க, கடந்து போகலாம். அவர் சொன்னாராம் AK-87 97 என்ன கருமாந்திரம் பிடிச்ச சாவன்னு, அதை பொம்மை துப்பாக்கின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் போட்டாங்க ஷூட்டிங்னு. இன்னமும் திருந்தலை. இன்னமும் அதை வந்து சொல்லி உண்மையாக்குறான். அப்புறம் வருங்காலத்தில் அது வரலாறு ஆகும்ல, சீமான் சுட்டார்னு ஒரு இமேஜ் போடணும்ல, அந்த காலத்துல இமேஜ் போட்டான் என் மாமன். திருந்தே மாட்டான் இந்த ஆள். உள்ளாட்சி தேர்தல் இருக்குது, 29 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, 31 தேர்தல் இருக்கிறது. உறுதியா 29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே ஜெயிக்கிற எண்ணமே கிடையாது பொழுது. தனித்து தான். ஏன் சொல்லு தனித்துனாதான் அப்புறம் எல்லாரும் கொடுப்பாங்க. இப்போ டம்மி வேட்பாளரை போட்டு வாங்குறாருன்னு ஆல்ரெடி ஒரு ஜேர்னலிஸ்ட் சொன்னார். நான் சொல்லலை, ஒரு ஜேர்னலிஸ்ட் சொன்னார். அந்த ஜேர்னலிஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் கொடுத்தாரு. அவர் எதிர்த்து கேள்வி கேட்கல, வழக்கு போடல. இப்போ தனித்து நின்று ஜெயிக்க போகிறதில்ல, ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும். ஆல்ரெடி இருந்த கட்சிகளே ஜெயிக்க முடியாது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுருக்கிறாங்க. இவருக்கு அந்த கவலை எது? நம்ம தனித்து நிற்போம். ஆல்ரெடி 2 இடத்துல, அப்புறம் 3, இப்போ 4, 5ன்னு பிரிஞ்சு போச்சு. நம்ம செழிப்பாக இருக்கலாம். என்ன பண்ணுறது? தனித்து நிற்கிறதான் கிடையாது. தனித்து ஜெயித்தவரே சப்போர்ட் வச்சு தான் சிஎம் ஆயிருக்கிறாரு. அந்த அறிவு கூட ஒன்று வளரல. தனித்து நின்று ஜெயிச்சு பிடுங்கு. இது அதாவது களை பிடுங்கு, நீ கலையை பிடுங்கு இல்லை, அந்த பிடுங்க சொன்னேன். இதுக்கப்புறம் பேசுவாப்புல பிரெயின் வாஷ் தான். அடுத்த செக்மெண்ட் ஃபுல்லாக அங்கே உட்காரவனை வச்சு பிரெயின் வாஷ் பண்ணுவார். நீ நினச்சி பாரு, நீ அந்த காலத்தை நினச்சி பாரு, போர் பண்ண நினச்சி பாரு, இறந்து போன நினச்சி பாரு, தலைவர் நினச்சி பாரு, அவங்க பையனை நினச்சி பாரு, நினச்சி வா, உன் இனத்தை அழிச்சிட்டாங்கன்னு உசி பேத்தி பிரெயின் வாஷ் பண்ணி அங்கே இருக்கிறவனை ஒரு மாதிரி ஆக்கி திறநிதி வர வைக்கிறதுக்காக ஒரு பிரெயின் வாஷ் செஷன். அந்த பேச்சே அப்படி கேட்டா கேட்குற எனக்கே தோணுது, ஐயோ அப்படியா உணர்ச்சி பொங்குது, இரும்பம்மா ஜிபேல அனுப்பிச்சி விட்றேன், இருக்கிற 500 ரூபாயும் தோணுது. அப்போ எனக்கே அப்படி தோணுதுன்னா அங்கே இருக்கிறவனுக்கு எப்படி தோணும்? அதுக்கு தான் அந்த மேடை, அதுக்கு தான் அந்த பேச்சு. மற்றபடி எலெக்ஷன் ஜெயிச்சு நாட்டு முன்னேற்றம் அதெல்லாம் கிடையாது, ஒரு கருமாதிரம் கிடையாது. அடுத்த 5 வருஷத்தை எப்படி ஓட்டுறது, எப்படி உன்னோட மூல செலவு பண்ணி, அப்புறம் 2009 நடத்த இன்னைக்கு வரைக்கும் பேசி அதே கதையை பேசி அதே உணர்ச்சியோடு வச்சு பெரியார் சாதி ஒழிப்பு பேசின பெரியாரை திட்டி அவனை திட்ட வச்சு என்ன சொல்கிறது, பெரியாரை திட்டி நீ ஜெயிக்கலை, திட்டினவங்களும் ஜெயிக்கலை, பெரியாரை தூக்கி பிடிச்சோன்னா ஜெயிச்சுக்கிறாங்க. நீ ஒரு காலத்தை பெரியாரை தூக்கி பிடிச்சி வயிறு வளர்த்த, உடம்பு வளர்த்த, அறிவை வளர்த்த, எல்லாத்தையும் வளர்த்த, அதுக்கப்புறம் தூக்கி போடுற.
அந்த அறிவு கூட அவனுக்கு கேட்க மாட்டானு. என்ன தலைவரே, ஒரு காலத்து நீ பெரியார் தான் எல்லாத்தையும் படிக்க வச்சாருன்னு இப்போ மாற்றி பேசுகிற, எந்த அறிவில் பேசுகிறேன்னு கேட்குற அளவுக்கு அவனுக்கு அறிவு கிடையாது. இப்பயும் ஒன்றும் இல்லை, பெரியார் தூக்கி பிடிச்சி அரசியல் பண்ண மாட்டேன். ஏன்னா உனக்கு தேவை வேற. இவனுங்கிட்ட இன்னமும் அதே கதையை பேசி அதே விட்டதான் கொடுத்தது தான், அவ்வளோதான், ரத்தம் கொதிக்குது, மூளை செதுருது, அப்புறம் விரின்ற வெறிய என்னென்னமோ பேசி அவங்கள ஏற்றி விட்டு கடைசியில் எல்லாம் எங்கே வந்து நிற்குதுன்னா, திருநிதி தாத்தா என் மாமா